அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டேட்டா டைப்னா என்ன, டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நான் டேட்டா டைப்பில் எஸ்பெஷலாக வந்து நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். நம்பரில் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலி எழுதணும். அந்த ப்ரோக்ராம் நான் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை படிச்சு நம்மளால வந்து அந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக எழுத முடியும். ஸோ இப்படி ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ரியல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, prompt the user for 2 integers and store it into the variable x and y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராம்ப்ட் அப்படின்ற வேர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இன்புட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்புட்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சோல்ல ப்ராம்ப்ட் மெசேஜ் எப்படி பிரிண்ட் பண்ணணும் இன்புட் மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இங்க நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் கிரியேட் பண்ணிட்டேன். எக்ஸ்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு இன்புட்டை வாங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்புட், அது வந்து இன்டீஜர். ஸோ நான் அதை இப்பயே வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம கன்வெர்ட் பண்ணுன்றதுக்கான ரீசன் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன் நான் இன்ட் முன்னாடி கொடுக்குறேன்ட்டு. நான் அதுக்கு அந்த வீடியோவோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் எக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒய் கிரியேட் பண்ணியாச்சு. எக்ஸில் வந்து இன்புட் வாங்கணும், அந்த இன்புட் இன்டிஜரா இருக்கணும், அதுக்கும் நான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ப்ராம்ப்ட் மெசேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுக்குறேன், என்டர் எனி இன்டிஜர். ஓகேவா? இப்போ ஒய்க்கு என்ன பண்ணும், அதே தான் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும், இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கணும் வித் ப்ராம்ப்ட் மெசேஜ் என்டர் அனதர் இன்டிஜர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து இன்டிஜர் டைப்பாக தான் இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து இன்ட் அப்படின்றத கொடுத்து டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் மெத்தட் வாங்குற இன்புட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், அதை நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் த ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வித் த செகண்ட் இன்டிஜர் அண்ட் ஸ்டோர் த ரிசல்ட் பேக் இன் எக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டிஜரை செகண்ட் இன்டிஜரால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டிஜர் இங்க என்ன, எக்ஸ். அதை எதால டிவைட் பண்ணணும், ஒய். ஸோ ஆக்சுவலி டிவைட் பண்றதுக்கு நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். நம்ம இன்னும் ஆப்ரேட்டர்ஸை பத்தி பார்க்கல. ஸோ ரொம்ப திங்க் பண்ணிக்காதீங்க. ஆப்ரேட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆப்ரேட்டர் பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர்ல வந்து டிவிஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அண்ட் தென் இந்த எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட அவுட்புட்டை எதுல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதா? ஃபைனலாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூஸ் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டு பிரிண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ பிரிண்ட் எக்ஸ். அவ்வளோதான், ப்ரோக்ராமே முடிஞ்சது. இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்டர் எனி இன்டிஜர் கேட்குதா? ஸோ நான் வந்து 30 கொடுக்குறேன். என்டர் அனதர் இன்டிஜர் கேட்குதா? நான் வந்து 5 கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரும், 30 5ஆல டிவைட் பண்ணா யூ வில் கெட் 6. வந்துடுச்சா? இப்போ இங்க பாருங்க, நமக்கு இந்த அவுட்புட் 6.0ன்னு வந்திருக்கு. இந்த 6.0 என்ன டைப் ஆஃப் டேட்டா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா வேணா அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த 6.0ன்றது ஒரு டைப்ல இருக்கு. அந்த டைப் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் இவ்வளோதான். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நார்மல் இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்ற ஒரு ரொம்ப பேசிக்கான மெத்தடை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நான் உங்களை அடுத்த வீடியோல நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டோ சஜஷனோ ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then see you, bye bye, take care.